வணக்கம். பிரான்ஸ்ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில தமிழர்களுக்கு 4வது இடம் கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், பிரான்ஸுடைய பொருளாதாரத்தில வளர்ந்து வர்ற சமூக இனங்கள், அதாவது பிரெஞ்சுக்காரர விட பிரான்ஸ்ல யார் அதிகமாக சாதிக்கிறார்கள் அப்படின்றது பொருளாதார ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் யார் அதிகமாக சாதிக்கிறார்கள் அப்படின்றத வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட கணக்குல, தமிழர்களுக்கு அதாவது இலங்கை ஈழத் தமிழர்கள் 4வது இடத்துல ரேங்க் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரி, 1வது யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், போர்த்துகீஸ் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகமாக பிரான்ஸ் மண்ணுக்குள்ள பெரிய அளவுல பொருளாதாரத்திலேயும் நல்ல நல்ல பெரிய பெரிய பதவியிலும் இருக்கிறவர்கள போர்த்துகீஸ் 1வது இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, 2வது இடத்துல யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அத அதாவது பக்கத்துல இருக்கிற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள், இட்டாலியன், ஸ்பானிஷ் இவங்கள் 2வது இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. 3வது இடத்துல சைனீஸ் இருக்கிறார்கள். அவர்களும் மிகப்பெரிய தொழில் போட்டிகள்ல தொழில் வல்லுநர்களாக பல பல முக்கிய பதவிகள் அப்படின்னு சொல்லி, இல்ல சொந்த பிசினஸ்ன்னு சொல்லி பல இடங்கள்ல வளர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. 4வது இடத்துல ஈழத்தமிழர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு 5வது இடம் மொரோக்கன்ஸுக்கு மொரோக்கனுக்கு கிடைத்தது. டுனிசியன்ஸ் மொரோக்கன்ஸுக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல 6வது இடம் இந்தியர்களுக்கு இந்தியன்ஸுக்கு கிடைத்திருக்கிறது. 7வது இடம் தான் அடையார் அல்ஜீரியன்ஸுக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு 8வது இடத்துல தான் சில ஆப்பிரிக்க நாடுகள், சில முஸ்லீம் நாடுகள், அமெரிக்கா உட்பட அதுக்குள்ள அந்த லிஸ்ட்ல இருக்கு. காரணம் அமெரிக்கன்ஸ் பிரான்ஸுக்கு வர்றது சரியான குறைவு. அந்த வகையில அந்த லிஸ்ட் அந்த மாதிரி தான் போயிருக்கிறது. உண்மையை சொன்னா நாங்க இதுல பெரிய விஷயம், தமிழாக்கள் இவ்வளவு தூரத்துக்கு அதாவது தமிழர்கள 4வது இடத்துல ரேங்க் பண்ணப்படுறோம்ன்ற உண்மையில ஒரு பெரிய விஷயம். அ நாங்கள் 80ஆம் ஆண்டுலேருந்து தான் இங்க இருக்கிறோம். அதை விட மற்றவர்களோட அளவில உண்மையா குறைவு தான். ஆனாலும் எங்களுக்கு ஒரு புது மொழி, அதாவது கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமே இல்ல. பிரெஞ்சு மொழியோ, இங்கிலீஷோ எதுவுமே கொஞ்சம் கூட எங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயமே இல்ல. நாங்க தமிழ் அடிக்கா எங்கண்ட எங்கண்ட வாழ்க்கை வட்டம், கலாச்சாரம் எல்லாமே சம்பந்தமே இல்ல இடத்துலருந்து நாங்க வந்திருக்கிறோம். ஆனால் பிரான்ஸ்ல இந்த அளவு தூரம் அதாவது 4வதுக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஆனா இந்த 4வது அப்படின்றது இப்படியே நிக்க போன இடம் இல்ல. இதுக்கு மேல போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அப்படின்றது நாங்க இந்த இடத்துல சொல்லிக் கொள்றோம். அந்த இடத்துல அதாவது சொன்ன அந்த ஆய்வில கூட சொல்லியிருக்கிறார்கள். தமிழர்கள் இன்னும் மேல வரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த முதல் 2, 3 தலைமுறைன்ற உழைப்பே 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், அடுத்த கட்ட தலைமுறைகள் இன்னும் அதிகமாக கொண்டு வரும் அப்படின்ற மாரியும் காரணம் அவங்க பிரெஞ்சிலேயே படிச்சு, பிரெஞ்சிலேயே வரைக்க பெரிய அளவில ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனுடைய விளைவுகள் உண்மையிலேயே பிரான்ஸ்ல ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நல்ல அதிகாரத்தை தக்க வைக்கின்ற பொருளாதார ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் பிரான்சுடைய பொருளாதாரம், அரசியல்ல மிகப்பெரிய பங்களிப்புக்கள எதிர்காலத்துல குடுக்குறதுக்கு தமிழ் சமூகம் ஒரு முக்கியமான சமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறார்கள். வெகுவாக பாராட்டியிருக்கிறார்கள். சரி, இப்ப நான் இந்த லிஸ்ட்ல பண்ணி பார்த்தேன். 1வது போர்த்துகீஸ் இருக்கிறார்கள். 2வது ஐரோப்பிய நாடுகள பெற்றிருக்கிறார்கள். 3வது சைனீஸ் இருக்குது. 4வது தான் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் இருக்கப்படுது. இந்த ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியருக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. இடையில மொரோக்கன்ஸ் வராங்க. அப்ப யோசிப்பாங்க, இந்தியான்றது பெருசு. ஆனா இந்தியர்கள் கீழ அமைச்சுக்கிறாங்க. காரணமாக வெறும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலையும், இப்பதான் வர தொடங்கி இருக்கிறதாலையும் அந்த மாரி இருக்கலாம். சரியா? ஆனால் இந்த லிஸ்ட்ல இந்த முன்னுக்கு இருக்கிற போர்த்துகீஸும், ஸ்பானிஷ், இந்த இட்டாலியன்ஸ் என்ற எண்ணிக்கை குறைகிறதுக்குரிய வாய்ப்பு இல்ல. அவர்களுடைய பங்களிப்பு எதிர்காலத்துல குறைகிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், 3வது இடத்துல இருக்கிற சைனீஸ்காரர் எப்படி முதல் இடத்துக்கு வரதுக்குரிய வாய்ப்பு இருப்பது என்று சொல்லித்தான் அவர்களுடைய பொருளாதார அந்த ஆய்வில குறித்திருக்கிறார்கள். அது 1வதுக்கு போய்க்க ஆட்டோமேட்டிக்கா தமிழர்களும் ஓரளவுக்கு முன்னுக்கு போறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. அதுக்குரிய காரணமும் தமிழர்களும் வேகமான ஒரு வளர்ச்சிய அதாவது சமூக பொருளாதார ரீதியா வேகமான ஒரு வளர்ச்சிய காட்டுவதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே கேட்கறது சந்தோஷமா இருக்குது. நாங்கள் எங்களுக்கு டிக்டாக்க திறந்தால் ரவியத்தாண்ட சண்டை, உஷா ஆன்டின்ற பாட்டு, இல்ல பாரிஸுக்குள்ள ஏதாவது சும்மா பகடி மொக்க ஜோக்குகள் சொல்லி வீடியோ வர்றவங்கள தான் பார்த்துருக்கிறோம். அப்ப அத பார்த்துட்டு பிரான்ஸ், பாரிஸ் சமூகம் தமிழர்கள் இவ்வளவுதானா அப்படின்ற மாரி ஒரு கெட்ட எண்ணம், ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கும். பலருக்கு அப்படித்தான் வரும். பிரான்ஸ் தமிழர்னாலே சரியில்ல, அப்படி இப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் வழமையா இது ஒரு தவறான கணக்கு தான். எங்கள்ட தமிழர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் செய்யறதுகள், அவருடைய முன்னேற்றம் எதுவுமே வெளியில தெரியிறதே இல்ல. அது ஒரு மரம் மாரி தான். வேர் எப்படி வைக்குது அப்படின்றது தெரியவே தெரியாது. அது குறிப்பிட்ட காலம் எடுத்து வெளியில விளைச்சல தரைக்க தான்
எங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வேர் வச்சிருக்கின்றது தெரியும். அதே மாரி தான் தமிழர்களும் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், உழைக்கிறார்கள், எந்தெந்த பதவிக்கு வந்துட்டார்கள் எல்லாமே தெரியாது. இதே வேற இனம்னா டக் டக்குன்னு தெரிஞ்சிரும். இவனுங்கெல்லாம் தனித்தனி இருக்கிறதாலயும், தனித்தனியா யோசிக்கிறதாலயும் அவன் தன்ட வல்ல அவன் வேலைய பார்த்து கொண்டே இருப்பான். அப்ப அதுங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் எவ்வளவு தூரம் முன்னேறுறான், எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறான்லாம் தெரியாது. அவன் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கே சாதாரண ஆட்களாயே கடந்து நடந்து நடந்து தெரியக்கூடியவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் பெரிய வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க பின்னால. அது ஒரு பிசினஸா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இல்ல இப்படி வேற ஒரு படிப்புலயோ, வேற ஒரு எத்தனையோ விஷயங்களா இருக்கலாம். அதுக்குன்னு ஆட்கள் ஒரு பண்பு எங்களுக்கு கண்ணால பார்த்துமே பிடிக்கவே இல்ல. அது இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்றதெல்லாம் நான் கண்ணால பார்த்தத பிடிக்கல அது. அப்ப அப்படி இருக்கிறதால இது உண்மையா சொன்னால் இப்ப எங்கள்ட விஷயங்கள்லயே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். காரணம் எங்கள வெளுத்துற கஷ்டம். இப்படி இருக்கேக்க வெளுத்துற கஷ்டம். சொன்னா வெளியில எங்களுக்கு தெரியல. வெளியில தெரிஞ்சா இங்க உலகத்துல வந்து எந்த எதிரியாலுமே வந்து அத அழிக்கலாம். வெளியில தெரியாத அளவுக்கு எங்களோட வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே சிறப்பானது தான். இது பிரான்ஸுக்கு மட்டும் இல்ல, மற்ற நாடுகள் இப்ப கனடாவோ, சுவிஸோ, ஜெர்மன், யுகே எடுத்தா கூட வந்து ஆஸ்திரேலியாவோ இங்க எல்லா இடத்துலயுமே இருக்குது. இலங்கைய தவிர மிச்ச எல்லா நாடுகள்லயும் இலங்கை, இந்தியா, தமிழ்நாட்ட தவிர மிச்ச எல்லா அநேகமான நாடுகள்ல தமிழர்கள் நல்லாவும், அந்தந்த நாடுகளில் நல்லாயும் தான் வாழ வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், அந்தந்த நாடுகளும் அவர்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுத்து சக மனிதர்களாகத்தான் நடத்துக்கிறாங்க. எதுவுமே இங்க ஸ்பெஷலா யாருக்குமே கிடைக்கல. சக மனிதர்கள நடத்துறதுக்கே தமிழர்கள் வந்து அவ்வளவு தூரம் திருப்பி குடுக்குறார்கள் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளணும். இப்ப திருப்பி குடுக்குறோம்ன்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் இப்ப நாங்க என்ன குடுக்குறோம் அப்படி இல்ல. நீங்க அங்க வாழ்றீங்கன்னு சொன்னாலே டாக்ஸ்கள் வேற விஷயம். இதுலாம் சேர்த்து அது எல்லாமே நீங்க திருப்பி குடுக்குறோம்ன்றது தான் அது வரும். அது அவன் எடுத்துக்கொள்ளுவான். அதனால் அது திருப்பி குடுக்குறோம்னு தான் நாங்க எடுத்துக்கொள்ளணும். அப்படி பார்க்கைக்க நாங்கள் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறோம்ன்றது மிகப்பெரிய விஷயம் தான். தொடர்ந்து முன்னேறுங்கள். நன்றி.